வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல நந்தினி வந்திருக்காங்க நம்ம வீடியோட மாடல். அதுக்கு முன்னாடி நந்தினியை வச்சு 7 ஸ்டெப் ஃபேஸ் கிளீனப் போட்டோம். நிறைய பேர் ரொம்ப பெருசா இருக்குக்கா, எனக்கு வந்து சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான். 2 ஸ்டெப்ல கம்ப்ளீட் ஃபேஸ் கிளீனப் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 2 ஸ்டெப் கிளீனப்புக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது, நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற கிளென்சர் வச்சோ ஃபேஸ் வாஷ் வச்சோ ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு இந்த மாதிரி சாஃப்ட் டவலை முக்கி ஃபேஸ் நல்லா ஒத்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும். நம்ம மேலோட்டமாக க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. ஸ்கின்னை வந்து நல்லா உள்ளேருந்து க்ளீன் பண்ணணும். அப்போ வந்து போஸ் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 to 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்க்கு வந்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெட் சாண்டல்வுட் பவுடர் நேச்சர்ஸ் தத்துவாலேருந்து. நீங்கள் இது இல்லைன்னா முல்தானி மிட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் தக்காளி, சாண்டல்வுட் பவுடர் ஒரு ஸ்பூன், அதே மாதிரி தக்காளி ஒரு ஸ்பூன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாண்டல்வுட் பவுடர் வந்து, அதுவும் ரெட் சாண்டல்வுட் பவுடர் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா ப்ளீச் பண்ணும். அது மாதிரி போஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கும் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது பயங்கரமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தக்காளி வந்து ஸ்கின்னை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணும். ரெட் சாண்டல்வுட் பவுடர் ஸ்கின்னை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும். ரொம்ப மைல்டாக ரொம்ப ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் ஸ்டெப் சார்கோல் பவுடர். சார்கோல் பவுடர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்கின்னை வந்து பயங்கரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அழுக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் க்ளீனப்புக்கு எப்போதுமே நம்ம சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அரிசி மாவு. நம்ம வந்து ரொம்ப ஜென்டில் ஸ்க்ரப் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். ஸோ அதுக்காக இதில் வந்து 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சார்கோல் பவுடர், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். சேம் அதே இன்க்ரீடியண்ட்டு தான். தக்காளி ஜூஸை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப்லேயும் நம்ம தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், க்ளோ பண்ணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண வேணாம். ஃபேஸில் நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து பயங்கரமாக பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த நந்தினிக்கும் இப்போ இருக்க நந்தினி எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்டெப் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரெட் சாண்டல் பவுடர் வந்து பயங்கரமாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கான பேக்காக போட்டுக்கோங்க. இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை எடுத்து விடும், அழுக்கை எடுத்து விடும். ஸ்கின்னை வந்து பயங்கரமாக க்ளோ பண்ணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஸ்கின்னை வந்து போஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஐஸ் வாட்டர் வித்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் அதில் போட்டிருக்கேன். அதை எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி லைட்டாக தட்டி மசாஜ் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணும். நம்ம இந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் அடுத்து வந்து சார்கோல் பவுடர் போட்டிருக்கனால ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி நல்லா ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மறக்காதீங்க. இது வந்து போஸும் ஓப்பன் ஆகிடும். இது பண்ணுறதுனால ஒரு டவல் வச்சு நல்லா ஒத்திக்கோங்க. அதுவும் போஸை வந்து நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிவிடும். எவ்வளோ கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ உள்ள ஸ்கின்னுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களோட ஸ்கின்னு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணாலே போதும். வேறு எந்த ஃபேஸ் பேக்கோ வேறு எதுவுமே பண்ண முடியாது கூட இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கிளீனப் மெத்தட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். செம்ம பிரைட்டாக இருக்குது உங்களோட ஸ்கின். வேணால் நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது. வெல்கம் டாடா பை பாய். தேங்க்யூ.